கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை பற்றி பார்ப்போம். அது என்னென்னா தேவனுடைய பாத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். அப்போது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய பாத்திரம் அப்படின்னா யாருன்னா கனத்துக்குரிய பாத்திரவான்களாக இருக்கிறது. நம்ம தான் யார்? தேவனுடைய பாத்திரமாக இருக்கிறோம். தேவனுடைய பாத்திரமாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்கலாம். நாம் தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறோம். அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? எஜமான் தன்னை சுத்திகரித்து கொண்டு இவைகளினால் தன்னை என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொண்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரோட கரத்தில் எப்படி இருப்போமா? கனத்துக்குரிய பாத்திரங்களாக நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகிலும் தேவனோட உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதுக்கு எப்படி இருக்கான்? முத்திரையாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பாத்திரமாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணுமா? அநியாயத்தை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதெல்லாம் நம்மளை என்ன செய்யணும்? விலக்கி கொள்ள வேண்டும். அப்படி நம்ம விலக்கி கொள்ளும்போது நம்ம தேவனுடைய கடத்தில் எப்படி இருப்போமா? கனத்துக்குரிய பாத்திரமாக நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். அடுத்தது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டதான பாத்திரமாக இருக்கணும். அதில் என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? தன்னை சுத்திகரித்து கொள்ளணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? அநியாயம் இருக்கக்கூடாது. அதற்கு நம்ம விலக்கி என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக என்ன செய்யணும்? இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணுமா? நம்மளோட ஆவியில் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். எப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட முடியும்? அவரோட வசனத்தினால் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமாய் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். அவரோட வசனம் நம்மளை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். அப்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன செய்வோம்? நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. மெசேஜ் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிந்து நம்மளோட ஆவியில் நம்ம ஒரு பரிசுத்தமான்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அடுத்தது எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டோட கடத்தில் எப்படி இருக்கணுமா? பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சுத்திகரித்து கொண்டு இருக்கணும். அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்கணும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவருக்கு நம்மளோட எஜமான் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உபயோகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்மளோட ஆண்டவரோட கடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் அவரோட கடத்தில் நம்ம எடுத்து என்ன செய்யணும்? பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். தாவீதை கொடுத்து பார்க்கும்போது தாவீது என்ன செய்யணும்? கோலியாத்தை கொல்லணும். இந்த கோலியாத்துக்கிட்டேருந்து இஸ்ரவேலுக்கு அவங்ககிட்டேருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும் அப்படி சொல்லி ஆண்டவரோட சித்தம். அதனால் தாவீது தன்னை என்ன செஞ்சான்? முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். ஒரு சின்ன பையன்தான், ஆனாலும் கூட தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து தேவனோட கரத்தில் அவன் என்ன செஞ்சான்? காணப்பட்டான். அதனால் அவனுக்கு என்ன வந்தது? ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனுக்கு ஒரு அற்புதத்தை பண்ணார். அவன் என்ன செஞ்சார்? எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன வந்தது? அவன் ஆண்டவருக்காக என்ன செஞ்சான்? உபயோகப்படுத்தப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தப்பட வேண்டும். நாம் ஆண்டவருக்காக யூஸ்ஃபுல்லாக என்ன செய்யணும்? நம்மளும் காணப்படணும். ஆண்டவர் எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன காரியங்களை சொன்னாலும் அதை நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டிருக்குமா, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 1 பேதுரு 2:12 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம நற்கிரியை செய்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, சிருஷ்டித்திருக்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்துக்கு எதுக்கு ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி வச்சுருக்கார் தெரியுமா? அவருக்காக நம்ம என்ன செய்யணும், நற்கிரியைகளை நம்ம என்ன செய்யணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, உருவாக்கி வைத்திருக்கிறாரு. அப்போது நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணுமா, தேவனுடைய, அதாவது ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு நம் நற்கிரிகள்னால் என்னது, நல்ல காரியங்கள். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம்ல, அது கூட ஒரு நற்கிரியை தான். நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது கூட ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தெரியாதவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அது நற்கிரியைகள் தான். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம். நம்மளால் முடியும்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். நம்மளால் முடிஞ்சும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யாமல் இருந்தோம்னா அது தப்பான ஒரு விஷயம். ஆனால் நம்மளால் முடியும் இந்த விஷயத்தை. யாரோ ஒருத்தங்க பசியாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், என்னால் ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு நற்கிரியை தான். அப்போது இவங்க என்கிட்ட காசு கேட்குறாங்க, அப்போது என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு நற்கிரியை தான். இப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியங்களை நம்ம செய்கிறோம். ஒருத்தங்க தேவையோடு வராங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளுக்கான காரியங்களை நம்ம செய்கிறோன்னா அது என்னது, நற்கிரியை. அது மாத்திரம் உள்ள ஒரு பெரிய நற்கிரி எதுன்னு கேட்டால் நம்ம ஜெபம் பண்ணுவது. அநேக ஆத்துமாக்களுக்காக நிறைய பேர் பிரச்சனைகளோட போராட்டங்களோட என்ன செய்வாங்க, வருவாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுவே பெரிய ஒரு காரியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருக்கணும், பாத்திரவான்களாக இருக்கிறோம். கர்த்தரின் கரத்தில் பாத்திரமாக இருக்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ கர்த்தருடைய கரத்தில் பாத்திரமாக இருக்கிற நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அடுத்தது என்ன செஞ்சு பார்த்தோம், பரிசுத்தமாக்கப்பட்டவங்களாக இருக்கணும், கர்த்தருக்கு உபயோகமானதாக இருக்கணும். நம்ம எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் போட்டிருக்கு. அசுத்தமானதை தொடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யுது, போட்டிருக்கு. அப்போது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அசுத்தமானவைகளை தொடக்கூடாது. இந்த உலகத்தில் நிறைய அசுத்தங்கள் என்ன செய்யுது, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது நான் வாசிக்கிறேன், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு இல்லை. அவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கு கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணுமா, 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். அப்போது கர்த்தருடைய கரத்தில் பாத்திரமாக இருக்கிற நம்ம இப்படிப்பட்ட ஜனங்களோடு இப்படிப்பட்ட காரியங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. விற்கிறதுக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாது. நிறைய அந்நியம், அதாவது அவிசுவாசிகளோடு நம்ம நேரத்தை என்ன செய்யக்கூடாது, ரொம்ப நேரத்தை செலவிடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோடு கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவிட்டோட்டு நம்ம ஜெபம் பண்ண உட்காந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வராது, ஜெபமே வராது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு நம்ம என்ன செய்யணும், செலவிடணும். அப்போது நம்ம இது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இப்படி சொல்லி அநேக விஷயங்களை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளும் பிணைக்கப்படாதிருப்பீர்களானால் அப்படின்னா என்னென்ன, அந்நிய நுகத்தில் இந்த அந்நிய நுகம்னா என்னது, வேற நுகம். அப்போது அதோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசிகளை பிணைக்கப்படக்கூடாது. அவர்களோடு சம்பாஷிக்கிறது, அவர்களோடு காணப்படுது, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் அவங்க நடுவிலேருந்து நம்ம புறப்பட்டு போகணும். இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்களாம், அசுத்தமான காரியங்கள். கர்த்தருடைய கரத்தில் பாத்திரமாக இருக்கிற நம்ம வீட்டில் ஒரு நல்ல பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம பாத்ரூமில் கொண்டு போய் வைப்போமா, நம்ம கிச்சனில் வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாத்திரமும் எந்த
அந்தந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், வச்சுருப்போம். இந்த பாத்திரம் இங்கே இருக்கணும், குப்பை போடுற அந்த பேஸ்கெட் அங்கே இருக்கணும், அப்போது நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த பக்கெட் இதெல்லாம் இங்கே இருக்கணும், நம்மளோட வீட்டில் சமையல் செய்கிற இடத்துல இந்த பாத்திரம்லாம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம், அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து என்ன செஞ்சுருப்போம், வச்சுருப்போம். அப்போது நம்ம கிச்சனில் நல்ல பாத்திரத்தை எடுத்து அதை கொண்டுட்டு போயிட்டு அதுக்கு பாத்ரூமில் கொண்டுட்டு போய் நம்ம வைப்போமா, வைக்க மாட்டோம். அப்போது அதே போல் தான் இந்த கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற நம்ம அந்த அசுத்தமான காரியங்களுக்குள்ளாக நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். நம்ம இருக்க வேண்டாத இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய கருத்தில் பாத்திரமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. பவுல் என்ன செஞ்சா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா அவன் என்ன செஞ்சா, காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கணும். அப்போது நம்ம அவரால் என்ன செய்யப்பட்டிருக்குமா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்படாதபடிக்கு இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் கூட என்ன செஞ்சுருக்காங்க, இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுருக்காராம், தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். நம்மளை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மளை வரவழைத்தவர். அப்படிப்பட்டதான தேவனுடைய கரத்தில் நம்ம என்ன செய்கிறோமா இருக்கிறோம். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கு, நீங்களோ உங்கள் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நம்ம தேவனோட ஜனம் இல்லை, ஆனால் இப்போ எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் அப்படின்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்தமான ஜாதி. அப்போது நம்மளை இன்றைக்கி கர்த்தர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம உளையான சேற்றில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ராஜாக்களுடைய சந்ததியாக ஆசாரிய கூட்டமாக நம்மளை அவர் என்ன செஞ்சுருக்காரு, வைத்திருக்கிறார். பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது, பவுல் சவுலாக இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உபத்திரவப்படுத்தினான். ஆனால் எப்போ ஆண்டவர் அந்த சவுலை சந்தித்தாரோ அதுலேருந்து அந்த பவுல் என்ன பண்ணான், ஆண்டவரோட ஊழியத்தை செய்வதற்காக இந்த 1 குழந்தை 2 குழந்தைகளெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது அநேக பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் தான் ஆண்டவரோட ஊழியத்தை என்ன செஞ்சார், பவுல் செய்தார் சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். இப்போது யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் அப்படி சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்குதுன்னே தெரில சொல்லிட்டு மற்றவங்க ஒரு வேளை நம்மகிட்ட சொன்னாங்கன்னா, இந்த ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலில் போய் சேருங்க, நல்லா படிக்கலாம், ஃபீஸ் கம்மி அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சதை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம்ல. அப்போ அதே போல் நம்மளை அறிந்த தேவன், நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவர்கிட்ட வாங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்க, உங்களோட பிரச்சனைகளெல்லாம் என்ன செய்யும், யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார் அப்படி சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கணும். அவரோட புண்ணியங்களை நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும். அவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலே நாம் பார்த்தோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம், நம்ம எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரம். நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்ன செய்யணும்னு சொல்லி இந்த நாளிலே நம்ம இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளை கொடுத்துருக்கலாமா. ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவர், என்னையும் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற்றுங்கப்பா. நானும் உங்களோட கடத்தில் ஆண்டவர் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக, ஆண்டவரே உமக்கு நான் ஆண்டவரை பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும் ஐயா. கர்த்தரின் பாத்திரம் அசுத்தமானதை தொடக்கூடாத ஒரு பாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக என்னை நீர் வைத்திருக்கிறீரே, நான் மற்றவர்களுக்கு உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் என்னை மாற்றோன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா,
தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம் ஆண்டவரே. சுவே ஸ்தோத்திரம்ப்பா. எங்களையும் ஆண்டவரே கனத்துக்குரிய பாத்திரமா நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய பாத்திரமான எங்களை ஆண்டவரே நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ள ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டதான காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எஜமானுக்கு நாங்கள் புரோஜனமாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எந்த நற்கிரிகளும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த கனத்துக்குரிய பாத்திரம் அசுத்தமானது தொடக்கூடாது ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமான எங்களை வைத்திருக்கிறீரே. நாங்கள் மற்றவர்களுக்கு உடைய புண்ணியங்களை சொல்லும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.